முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தராக இன்னைக்கு இருப்பவர், செயலாற்றி கொண்டிருப்பவர், நம்மளை புனிதமாக்கி பரிசுத்தமாக்கி நீதிமானாக்கி கற்புள்ள கன்னிகையாக பத்தினியாக நம்மளை நிறைநிறுத்துகிறது யாருன்னு சொன்னால் இயேசு. இயேசுடைய இந்த மாசற்ற விலையேறப்பட்ட ரத்தம். அதனால் இன்றைக்கி அவருடைய உடலை நம்முடைய ஆன்மாவின் உணவாகவும் அவருடைய இரத்தத்தை நம்ம ஆன்மாவை உயிர்ப்பிக்கிற ஜீவனாகவும் உயிராகவும் சாபத்தை நீக்குகிற பாவத்தை நீக்குகிற சக்தியாகவும் நாம் இன்றைக்கி இதை என்ன செய்கிறோன்னா பயன்படுத்துகிறோம். இதைத்தான் சொல்லுகிறார், இதை இந்த பந்தியில் நீ பங்கு கொள்ள வரும்போது இத்தகைய ஒரு முழு பலத்தோடு முழு மன நிலையோடு மன வலிமையோடு நீங்கள் இந்த பந்தியில் பங்கு பெறும்போது கலந்து கொள்ளும்போது நாம் இதன் மூலமாக பல விதத்திலே உன்னதங்களுக்குரிய தேவலோகத்துக்குரிய அந்த வாழ்க்கையை இங்கே என்ன செய்கிறோம், அந்த பூமியில் என்ன செய்கிறோம், வாழும் தகுதியை அதிகாரத்தை உடையவர்களாக மாற்றப்படுகிறோம். இதை மாற்றுகிறது யாருன்னு சொன்னால் ஜீசஸ். அதனால் இன்றைக்கி வழிபாட்டில் அதிகமாக 100% யாரை பயன்படுத்தணும்னா இயேசுவையும் இயேசுவின் இரத்தத்தையும் இயேசுவின் நாமத்தை இயேசுவை கொண்டு வருகிறேன். அதனால் திருவெளிப்பாடு 12ஆம் அதிகாரம் 10-11 வசனம் அழகாய் சொல்லும். அதை நீங்கள் வாசிக்கும் போது சொல்லுவார், மரணம் நேரிடராக இருந்தால் கூட, சாகர நிலையில் இருந்தால் கூட இந்த போராட்டத்தை இந்த யுத்தத்தை நிறுத்திடாத. இன்னைக்கு இதில் எனக்கு மெயில் அனுப்பியிருந்தாங்க, தற்கொலை பண்ணணும்னு எண்ணத்தோடு இருந்தோம். ஆனால் இந்த வார்த்தை, கடவுளுடைய இந்த வார்த்தை, இந்த நாமம், இந்த இரத்தம் எங்களை சாக விடாமல் தடுத்து எங்களுக்கு என்ன கொடுத்துருக்கு, ஜீவனை வாழ்க்கை நினைச்சிருக்கு. கொலை செய்யறதுக்கு நாங்கள் என்ன செஞ்சோம், திட்டமிட்டு ரெடியாக போயிட்டு இருந்தோம், காத்திருந்தோம். ஆனால் இந்த வார்த்தை எங்களை என்ன செஞ்சுட்டு, கொலைகாரனாக இல்லாமல் எங்களை என்ன செஞ்சுட்டு, மனுஷனாக மனசாட்சி உள்ளவனாக மன்னிக்கிறவனாக எங்களை என்ன செஞ்சு இந்த இரத்தம் இயேசு. அதான் கடைசியாக தனக்கு தீமை செய்தவர்கள். ஒரு விஷயத்தை சொல்கிறேன், நம்மளுக்கு துரோகம் பண்ணலாம். துரோகம், பெரிய துரோகம் என்று சொன்னால் நம்பிக்கை துரோகம். நம்ம நம்பி சில காரியங்களை பண்ணியிருக்கோம், நம்பி கொடுத்துருப்போம், நம்பி கடைசி வரைக்கும் என்ன செஞ்சுருப்பான், நமக்கு வாழ்க்கை கொடுப்பான்னு வந்தது தான் வாழ்க்கை. இதில் அவங்க துரோகம் பண்ணும்போது நீ சும்மா இரு, பழிவாங்கன்னு நினைக்காத. அவங்க நமக்கு என்ன செய்யணும்னு நினைச்சாங்களோ அதை பல மடங்காக அவர்கள் அணிவிப்பார்களே தவிர நமக்கு எதுவும் குறைய போகிறது. ஆனால் ஒரே ஒன்று, இந்த கிறிஸ்துவனுடைய மனநிலை நமக்கு இருக்கணும், மன்னிக்கிற நிலை, பொறுத்துக்கொள்கிற நிலை. யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிட்டு இருக்கட்டும், என்னை எப்படி பேசினாலும் அவர் என்ன சொல்லுகிறார், அவர் இரத்தத்துக்கு நான் மறைந்திருக்கிறேன், அந்த இரத்தம் என்னை நீதிமானாக்கியிருக்கு, அந்த இரத்தம் என்னை பரிசுத்தவனாக்கி இருக்கிறது. அந்த இரத்தம் கடவுளுடைய ராஜ்யத்தில் அவருடைய மகளாக என்னை அமரப்படி இருக்கிறது. இந்த மனநிலையோடு நீங்கள் இந்த பூமியிலே வாழும்போது பாவம் நமக்குள்ள வராது, சாபம் நமக்குள்ள என்ன செய்யாது, வராது, மரணம் நமக்குள்ள என்ன செய்யாது, வராது. நீ எதை நினைக்கிறாயோ அதை என்ன செய்வாய், அறுப்பாய். அதனால் இன்றைக்கி நம்ம அறுக்கக்கூடிய அறுவடை எதுன்னு சொன்னால் நம்ம செயல்கள் தான். நம்ம செயல்கள் நல்ல செயலாக, அன்பு செயலாக, மன்னிக்கிற செயலாக. திருவிருந்த ஆராதனையில் நம்ம கடைபிடிக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம் சொல்கிறாரு, பலிபீடத்தில் நீ வரும்போது யார் மீதாவது உனக்கு மனஸ்தாபம் இருந்தால் ஒப்புரவாகிவிட்டு சமாதானம் பண்ணிவிட்டு நீ பலி செலுத்த ஆரம்பி, உன் பலியை கடவுளை ஏற்றுக்கொள்வார். ஒரு அழிலே சொல்லுங்களேன், நல்ல சத்தமாக சொல்லுங்களேன். அப்படி பார்த்தா இன்றைக்கி புருஷன் பொண்டாட்டி மேலே வருமோ, பொண்டாட்டிக்கு புருஷன் மேலே வருமோ, பிள்ளைகளுக்கு பெற்றோர் மேலே என்னது வெறுப்பு பகைமை, பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் மேலே என்ன இருக்கா இல்லையா? இதெல்லாம் இருந்துச்சுன்னா இப்படி உட்காந்து தியானம் பண்ணி இதெல்லாத்தையும் என்ன செய்யணும், அழிச்சு தள்ளணும், வெட்டி என்ன செய்யணும், வெட்டிட்டு உங்கள் மனசு இதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்ப. இதெல்லாம் உபதேசிக்க மாட்டாங்க. ஏன்னா உபதேசம் பண்ணால் மக்கள் என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க.
இப்படி பழைய ஏற்பாட்டு காலத்தில் இந்த மாதிரி திருவிருந்த ஆராதனையில் அப்போஸ்தலர்கள் நடக்கும்போது இந்த மாதிரி உபதேசம் பண்ணும்போது தகுதி இல்லாதவங்க நிச்சய மாட்டாங்க, கலந்துக்க மாட்டாங்க. வழிபாட்டில் கலந்துருப்பாங்க, அதில் நிச்சய மாட்டாங்க. ஏன்னா இதுக்கு அவ்வளோ மதிப்பு கொடுத்தாங்க. இது இவ்வளவு சக்தி உள்ளது என்கிறத அவங்க மைண்டில் நினைச்சாங்க. ஐயா ஆத்தாடி, இதை நம்ம நினைச்சிடக்கூடாது, தவறாக நினைச்சிடக்கூடாது, பயன்படுத்திடக்கூடாது. இந்த நிலை இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்குற கத்தோலிக்க சகோதரர்கள் நான் சொல்கிறேன், தம்பி தங்கச்சின்னு சொல்கிறேன், நம்ம இதை அசால்ட்டாக என்ன செஞ்சிடக்கூடாது. நான் சொல்கிறேன், ஆன்மாவை உயிர்ப்பிக்கிற உணவு, உன் பாவத்தை கழுவுகிற பானம், சாபத்தை நீக்குகிற பானம், உன்னை நீதிமனாக்கி பத்தினியாக்கி உன்னை கற்புள்ள கன்னிகையாக கடவுளுக்கு முன்பாக நிறுத்தக்கூடிய ஒரு அப்பமும் இரத்தமும் எதுன்னு சொன்னார், இயேசுவினுடைய உடல் இரத்தம். பிரைஸ்களா. எல்லாரும் அப்படி எழுந்திருப்போமா? எல்லாரும் எழுந்து நின்று அந்த கரங்களையும் உயர்த்தி உங்கள் இருதயத்திலே ஆவியிலே நீங்கள் அவரோடு இப்பொழுது பேச ஆரம்பிங்கள், ஒப்புரவாக ஆரம்பிங்கள். இயேசுவே, உங்களை நான் இந்த மத்தியான வேளையிலே என் சிந்தையிலே நிறுத்துகிறேன். 12ஆம் மணி நேரத்திலிருந்து 3ஆம் மணி நேரம் வரைக்கும் எனக்காக நீர் சிலுவையிலே தொங்கினீரப்பா, பாடுபட்டீர், பலியாடி. இந்த உங்கள் உடலை, ஆன்மாவின் உணவாகிய உங்கள் உடலை நான் உணவாக உட்கொள்கிறதற்கு, உங்கள் இரத்தத்தை என்னுடைய பானமாக நான் பகிர்கிறதற்கு நீர் சிலுவையிலே பட்ட அந்த பலியை, பாடுகளை இப்பொழுது நான் நினைவுறுகிறேன். என் சிந்தையிலே நிறுத்துகிறேன், இதயத்திலே வைக்கிறேன். எனக்காக, என்னை நீதிமானாக்குறதுக்காக, என்னை பரிசுத்தமாக்குறதுக்காக, என்னை கற்புள்ள கன்னிகையாக பத்தினியாக தேவனுக்கு முன்பாக நிறுத்துவதற்காக இந்த இரத்தம் மட்டும்தான் முடியும். இந்த இரத்தத்தால், உங்கள் இரத்தத்தால் மட்டும்தான் முடியும். ஆகவே சிலுவையிலே அறைந்த இயேசுவே, இப்பொழுதே வாரும் என் இதயத்திலே. அவர் சொல்லுகிறார், வாசற்படியில் நிகழ்ச்சியை பார்க்குறவங்க கதவை தட்டுகிறார். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தேவன் உங்கள் இதய கதவை திறக்க முடியாத இதய கதவை தட்டுகிறார். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு நீங்கள் இப்போ உங்கள் இதயத்தை திறந்து ப்ளீஸ் ஜீசஸ் வாங்கன்னு சொல்வீங்களா? இப்போ இங்கே இருக்கிற நாமும் வாய் திறந்து இயேசுவே வாரும் சொல்ல சொல்ல அப்படின்னு சொல்லுங்க. இயேசுவே வாரும், உங்கள் இரத்தத்தால், மாசற்ற விளையாடப்பட்ட இரத்தத்தால் என் ஆத்மாவை கழுவி, என் ஆத்மாவை உயிர்ப்பித்து, என் பாவத்தை போக்கி, என் சாபத்தை நீக்கி, என்னை கடவுளுடைய பிள்ளையாக, நீதிமானாக, கடவுளுக்கு முன்பாக என்னை பரிசுத்தவானாக, பத்தினியாக நிறுத்துகிற உங்கள் இரத்தத்தை உட்கொள்வதற்காக வந்திருக்கிறேன். உங்கள் உடலை உட்கொள்வதற்காக நான் வந்திருக்கிறேன். இந்த பலிபீடத்திலே என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன், என் ஆன்மாவை ஒப்புக் கொடுக்கிறேன், என்னுடைய உடலை ஒப்புக் கொடுக்கிறேன், என் மனசை ஒப்புக் கொடுக்கிறேன், என் குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறேன், என் பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன், என் கணவனை ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் எனக்கு தந்த எல்லாவற்றையும் இந்த பலிபீடத்திலே நான் சமர்ப்பணம் பண்ணுகிறேன். இந்த அப்பத்தையும் இந்த ரசத்தையும் உம்முடைய உடலாக மாற்றுகின்ற, உம்முடைய இரத்தமாக மாற்றுகின்ற அந்த தெய்வீக வல்லமை, அந்த அக்கினி, அந்த அற்புதங்களை செய்கிற சக்தி, புதுமை செய்யும் ஆற்றல் என் மீது இப்பொழுது இறங்குவதாக. இந்த பலிபீடத்தில் ஒப்புக் கொடுத்த என் ஆவி ஆன்மாவின் மீது இறங்குவதாக. என் இருட்டை வெளிச்சமாய் மாற்றுவீராக. என் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவதாக. என் அழுகையை சிரிப்பாய் மாற்றுவதாக. என்னுடைய சாபங்களையும் பாவங்களையும் நீக்கி இப்பொழுது என்னை புனிதனாக, பரிசுத்தவனாக இந்த வல்லமை இப்பொழுது உருமாற்றுவதாக. இந்த பலிபீடத்திலே என்னை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. என் உடலை உயிருள்ள பலியாக, பரிசுத்த பலியாக ரோமேயர் 12 படி நான் இப்பொழுது ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த பலியை நீர் எடுத்துக்கொள்ளும், இந்த பலியை நீர் ஏற்றுக்கொள்ளும். இந்த பலியின் மீது உங்கள் நெருப்பு இறங்கி வருவதாக, உங்கள் அக்கினி இறங்கி வருவதாக.
உங்க அபிஷேகம் இறங்கி வருவதாக. உங்க விழாவிலிருந்து வந்த அந்த இரத்தமும் அந்த தண்ணீரும் இப்பொழுது எங்களை மாசற்றவர்களாக, புனிதர்களாக, பத்தினியாக, கற்புள்ளவர்களாக எங்களை உருமாற்றட்டும், எங்களை உருமாற்றட்டும். இதை உருமாற்றுகிறதை முழு பலத்தோடு, முழு மனதோடு, முழு வலிமையோடு நான் இப்பொழுது விசுவாசிக்கிறேன், நான் இப்பொழுது நம்புகிறேன். வாரும் பரநாவி, குமாரனாகிய நீர் இழுத்துக் கொள்ளாவிட்டால் என் தந்தை ஒருவனை
தெல்மரது எங்கி மரபு சந்தி பூத்தனா. உங்க உடலை, உங்க இரத்தத்தை விசுவாசத்தோடு, முழு பலத்தோடு, முழு மனதோடு, முழு வலிமையோடு நாங்கள் உட்கொள்ள வந்திருக்கிறோம். எங்கள் ஆத்மாவின் உணவே, ஆத்மாவின் உணவாம் உங்கள் மேனியை எங்கள் ஆவிக்குரிய கண்களாலே இப்பொழுது பார்க்கும்படி எங்கள் அறிவு கண்ணை திறந்தருளும், ஞான கண்களை திறந்தருளும். ஆவியானவரே உம்மை வரவேற்கிற 2 கரங்களை தட்டி ஆவியானவரை வரவேற்போமா? எல்லோரும் 2 கரங்களை கை தாளத்தோடு ஆவியானவரே உம்மை ரிசீவ் பண்ணுகிற வரவேற்கிறோம். எங்கள் கண்களை திறந்தருளும், உம்மை தரிசிக்கும்படி, உம்மோடு உறவாடும்படி, உம்முடைய சத்தத்தை கேட்கும்படி. இவ்வளவு நேரம் எங்களோடு பேசினீரப்பா, உம்முடைய சத்தத்தை கேட்டோம். எங்கள் கண்களை அபிஷேகியும், எங்கள் காதுகளை அபிஷேகியும். எங்கள் கண்கள் திறக்கப்படுவதாக, எங்கள் காதுகள் இப்பொழுது திறக்கப்படுவதாக, எங்கள் இருதயங்கள் இப்பொழுது திறக்கப்படுவதாக. உங்க உடலை உட்கொள்ளுகிற எங்கள் இருதயம் இப்பொழுது புனிதமடைவதாக. உங்க இரத்தத்தை பானம் பண்ணுகிற எங்களுடைய ஆவி ஆன்மா இப்பொழுது பரிசுத்தமடைவதாக. என்றும் வாழும் எங்கள் எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய திருக்குமாரனுடைய பாடுகளினாலும் மரணத்தினாலும் உயிர்ப்பினாலும் எங்களை மீட்டு ரட்சித்தீரே. எங்கள் அன்றாட சிலுவையை நாள்தோறும் சுமந்து அவர் பின்னே செல்லும் நாங்கள் அவருடைய பாடுகளில் பங்கு பெறுவது போல அவருடைய மகிமையிலும் பரலோகத்திலும் அந்த தேவனுடைய ராஜ்யத்திலும் பங்குகள் பெற செய்வீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் சர்வேஸ்வரனாய் என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். 2 கரங்களை மேல் நோக்கி உயர்த்தி நம்முடைய நெற்றி கண்ணை, அகக்கண்ணை அந்த சிலுவையின் மீது பதிய வைப்போமா? எபேசியர் 5 அந்த 21 படி அவர் ஆவியிலே குத்தப்பட்ட அந்த இயேசுவினுடைய இரத்தமும் தண்ணீரும் இப்பொழுது நம்மளை புனிதமாக்கி பரிசுத்தமாக்கி அவரோடு பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாம் ஒப்புரவாகும்படி நம்மளை சேர்க்கும், இணைக்கும் ஒரு தெய்வீக கருவியாக தேவனுக்கும் நமக்கும் மத்தியஸ்தராக இருப்பது, நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருப்பது இயேசுவின் இரத்தமே. இந்த மாசற்ற விலையேறப்பட்ட இரத்தமே. ஆகவே உங்க மாசற்ற விலையேறப்பட்ட இரத்தத்தின் மீது உங்கள் விழாவிலிருந்து ஈட்டியால் குத்தப்பட்ட விழாவிலிருந்து சிந்தப்பட்ட இரத்தத்தையும் இந்த நீராலும் இப்பொழுது எங்களை குளிப்பாட்டி அருள்வீராக, எங்களை கழுவி அருள்வீராக. இந்த உள்ளார்ந்த மனுஷன் ஞான சரீரம், இந்த சூட்சும சரீரம், இந்த ஒளியுள்ள சரீரம் இப்பொழுது புனிதமடைவதாக. எப்படி இந்த அப்பம் உங்களுடைய உடலாக இரத்தமாக மாறுகிறதோ, இதுபோல அந்த தெய்வீக உங்க இரத்தம், அந்த விழாவிலிருந்து குத்தப்பட்ட வடிந்த அந்த இரத்தம், அந்த நீர் இந்த பலிபீடத்திலே இருக்கக்கூடிய ஒப்படைக்கப்பட்ட இந்த பலிபீடத்தை புனிதமாக்கியறலும். வானகர் தந்தையே, நீர் மெய்யாகவே பரிசுத்த, புனிதத்துக்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய பரிசுத்த ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை நீர் புனிதமாக்கியறல வேண்டுமென உங்க பரிசுத்த பிள்ளை இயேசுவின் பெயராலே நான் இப்பொழுது மன்றாடுகிறேன். இந்த உலகமெங்கும் இருக்கக்கூடிய எல்லா மதத்தவர்களையும், இனத்தவர்களையும், மொழியினர்களையும் இந்த பலிபீடத்திலே நான் ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. இந்த பலிபீடத்திலே ஒப்புக் கொடுக்கப்படுகிற எல்லா மதத்தவர்களும், இனத்தவர்களும், மொழியினர்களும் இப்பொழுது உம்முடைய சிலுவையிலே, உம்முடைய சிலுவை மரணத்திலே, லாவியிலே குத்தப்பட்ட, ஈட்டியால் குத்தப்பட்ட
அந்த இடத்திலிருந்து வழிந்த அந்த இரத்தத்தினால், அந்த நீரினால் இப்பொழுது அனைவரும் கழுவப்பட்டு புனிதமாக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு கற்புள்ள கன்னிகைகளாக பரிசுத்தவாட்டிகளாக தேவனுக்கு முன்பாக, அப்பாவுக்கு முன்பாக பிள்ளைகளாக நீர் நிறுத்தும்படி இந்த பலிபீடத்திலே ஒப்படைக்கிறேன். ஏற்கனவே இந்த வழிபாட்டிலே வந்திருக்கிற உமது பிள்ளைகள் தன் ஆவி, ஆன்மா, உடல், தன் குடும்பம் அனைத்தையும் இந்த பலிபீடத்தில் ஒப்புக் கொடுத்திருக்கிறார்கள். இந்த பலியை நான் இப்பொழுது உங்களுக்கு நேராக கரங்களை விரித்து ஏறெடுக்கிறேன். இந்த பலிபீடத்திலே உலகமும் இருக்கிற எல்லா இனத்தவர்களையும், மதத்தவர்களையும், மொழியினர்களையும் இப்பொழுது இரு கரங்களை விரித்து உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். அப்பா, இறைவனிடம் கையேந்துங்கள். அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன், ஈடு இணை இல்லாத கருணை இல்லவன் என்று நான் ஆவியிலே பாடினது போல இப்பொழுது நீர் இல்லை என்று சொல்லாமல் இந்த இயேசுனுடைய கருணையினால், இரக்கத்தினால், அவர் செய்த இந்த தானத்தினால், தன் உயிரை தானமாக கொடுத்தார், தன் உடலை தானமாக கொடுத்தார், அவருடைய வார்த்தையை தானமாக கொடுத்தார். சிலுவையிலே அவர் கொடுத்த அந்த 7 வார்த்தைகளும் தானமாக கொடுக்கப்பட்ட தானங்கள். அப்பா, இந்த தானத்தை நான் இப்பொழுது இந்த உலகமெங்கும் இருக்கக்கூடிய எல்லா மதத்தவர்களுக்கும், இனத்தவர்களுக்கும், மொழியினர்களுக்கும் நான் இப்பொழுது வாரி வழங்குகிறேன். இந்த தானத்தை பானம் பண்ணுகிற, இந்த தானத்தை இப்பொழுது பயன்படுத்துகின்ற, இந்த தானத்தை இப்பொழுது ருசி பார்க்கின்ற அத்தனை பேரும் உம்முடைய மக்களாக மாறுவார்களாக. யோவான் நற்செய்தியிலே, அருளப்பர் எழுதின நற்செய்தியிலே 1 அதிகாரத்திலே 12ஆம் வசனத்திலே உம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்து நாமத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் உம்முடைய பிள்ளைகள் ஆவார்கள் என்ற வார்த்தையின்படி இந்த தேவசாய நிகழ்ச்சியின் மூலமாக இந்த உங்க அப்பத்தையும் உங்க உடலையும் இரத்தத்தையும் பானம் பண்ணுகிற இந்த பலிபீடத்திலே ஒப்படைக்கிறேன். இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய உங்களை இயேசுவே உம்மை தன்னுடைய இரட்சகராக, தன்னுடைய மீட்பராக, தன்னுடைய சாபத்தை நீக்குகிற, பாவத்தை போக்கி செத்த ஆன்மாவை உயிர்ப்பிக்கிற ஜீவாதிபதியாக, ராஜாவாக, ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக, அதிகாரிகளுக்கெல்லாம் அதிகாரம், ஆற்றல் உள்ளவராக உம்மை ஏற்றுக்கொள்கிற அத்தனை பேர் இருதயத்திலும் இப்பொழுது நீர் வாசம் செய்கிறார். உம்முடைய வார்த்தை வாசம் செய்வதாக, உம்முடைய அரசு வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியிலே செயல்படட்டும் என்று சொல்லி இந்த பலிபீடத்திலே உலகமெங்கும் இருக்கிற எல்லா மதத்தவருக்காக, இனத்தவர், மொழியினருக்காக நான் இப்பொழுது இந்த பலிபீடத்திலே பலியாக ஒப்புக் கொடுக்கிறேன். ஐயா, நீர் பட்ட பாடுகள் வீண் போகவில்லை. நீர் சிலுவையிலே பலியான அந்த பலி வீண் போகவில்லை. உங்கள் பாடுகள் வீண் போகவில்லை. சிந்திய இரத்தம் வீண் போகவில்லை. இதை இப்பொழுது பயன்படுத்துகிறேன். பிசாசினால் கட்டப்பட்ட, வான்வெளியில் திரிகிற பொல்லாத ஆவியினால் அலக்களிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய, மனம் அமைதி இல்லாமல் அலைமோதி, கடல் அலைகளைப் போல அலைமோதி கொண்டிருக்கக்கூடிய, அலக்களிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அத்தனை ஆத்மாக்களும் இப்பொழுது அமைதி அடைவார்களாக, இளைப்பாறுதல் அடைவார்களாக. இந்த அப்பத்தை உடலாக, இந்த ரசத்தை இரத்தமாக மாற்றுகின்ற அற்புதங்களை செய்கிற சக்தி, புதுமை செய்யும் ஆற்றல் இப்பொழுது மரணத்தின் படுக்கையில் இருக்கக்கூடிய, மரணத்தின் கட்டுகளில் இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய மரணத்திலிருந்து அவர்களை விடுதலை செய்வதாக. வியாதி படுக்கையில் இருக்கிறவர்கள், பாவத்தினால் வியாதிப்பட்டு படுக்கையில் இருக்கக்கூடிய அத்தனையுடைய பாவங்களும் மன்னிக்கப்பட்டு உங்க மாசற்ற விளையாடப்பட்டதினால் கழுவப்பட்டு இப்பொழுது வியாதி படுக்கையில் இருந்து எழுந்திருப்பார்களாக. கல்மரதி எங்கி மரபு சந்தி பூத்தனா உள்கரபதி எங்கரபதி எந்தரபோ லிபியா கரபதி எம் பிரபோ செல்வியா ஜாயில் இஸ் ட்ரைங் டு தல்ப்ரே கால் டு தி எக்ஸலி ஆஃப் ஃபயர். இவ்வாறு எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுபனவாக. அவர் பாடுபட மனமுகந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை தம் கையில் எடுத்து அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம் என்றார். தலைக்கு மேல் கரங்களை கூப்பி தலை வணங்கி
பிக்கப்பட்ட உங்க உடலை நாங்கள் முத்தம் செய்கிறோம் அப்பா. ஈட்டியால் குத்தப்பட்ட விழாவை பார்த்து, ஈட்டியால் குத்தப்பட்ட விழாவை பார்த்து, சிந்திய இரத்தத்தை சுத்தம் செய்கின்றேன், சிந்திய இரத்தத்தை சுத்தம் செய்கின்றேன். ஈட்டியால் குத்தப்பட்ட விழாவை பார்த்து, ஈட்டியால் குத்தப்பட்ட விழாவை பார்த்து, சிந்திய இரத்தத்தை சுத்தம் செய்கின்றேன். பொன்னான முகத்தை நான் பார்த்து, பொற்பாலும் மாணிக்கு சுத்தம் செய்கின்றேன். பொன்னான முகத்தை நான் பார்த்து, பொற்பாலும் மாணிக்கு சுத்தம் செய்கின்றேன். சிலுவை சுமந்து தோளை பார்த்து, சிலுவை சுமந்து தோளை பார்த்து, கண்ணீரோடு நான் முத்தம் செய்கின்றேன், கண்ணீரோடு நான் முத்தம் செய்கின்றேன். உன்னாலே முகத்தை நான் பார்த்து, பொற்பாதம் பணிக்கு முத்தம் செய்கின்றேன். உன்னாலே முகத்தை நான் பார்த்து, பொற்பாதம் பணிந்து முத்தம் செய்கின்றேன். அவ்வனமே உணவருந்திய பின் கிண்ணத்தை தம் கையில் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லா மதத்தினருக்காகவும் எல்லா இனத்தினருக்காகவும் எல்லா மொழியினருக்காகவும் சிந்தப்படும் என் இரத்தம். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். அப்படி எல்லாரும் முழங்கால் படியிட்டு தலைக்கு மேல் கரங்களை கூப்பி தலை வணங்கி முகங்குப்புற விழுந்து நாம் அவரை தொழுது கொள்வோமா. இப்பொழுது ஈட்டியால் குத்தப்பட்ட விழாவை பார்த்து, ஈட்டியால்